என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு வல்லமையுள்ள தேவன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 9வது அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் முடிய. வல்லமையுள்ள தேவன். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கின்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். மத்தேயு 9வது அதிகாரம் 28ஆம் வசனம். ஏசாயா நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரனின் நாமம் வல்லமையுள்ள தேவன் என்கிறார். இவர் தேவனா? ஆம். யோவான் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி இவர் தேவன் என்பதை வலுப்படுத்துகிறார். கிறிஸ்துவும் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று திருத்துவத்தை மெய்ப்படுத்துகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இன்று நாம் வாசித்த சிறு பகுதியில் இயேசு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணப்படுத்துகிறார். மரித்த சிறுமியை உயிர்ப்பிக்கிறார். 2 குருடர்களுக்கு பார்வையளிக்கிறார். ஊமையான அநேகருக்கு சுகமளித்தார். அவரிடம் தெய்வீக வல்லமை இருக்கிறது என்று மக்கள் விசுவாசித்தனர். அன்று முதல் இன்று வரை அவர் வல்ல பல செயல்களை நடப்பித்து கொண்டே இருக்கிறார். நாமும் கூட ஜெபித்து சுகம் பெற்று பல அற்புதங்களை கண்டு அவருடைய வல்லமைக்கு சாட்சியாய் இருக்கிறோம். சுகமளிக்கும் வல்லமையை விட அவர் தரும் ஆன்மீக வல்லமை மிகவும் உயர்ந்தது, மேன்மையானது. எங்கள் சபையில் சிங்காரம் என்று ஒரு சாதாரண தொழிலாளி இருக்கிறார். அவர் இந்துவாய் இருந்தார். ஒரு சிறிய வீட்டில் மனைவியுடனும் 3 பிள்ளைகளுடனும் வாழ்ந்து வந்தார். சிங்காரம் நல்ல மனிதர், ஆனால் பயங்கர குடிகாரர். குடியினால் அவருக்கும் மனைவிக்கும் தினந்தோறும் சண்டை வரும். வீடு நரகமாகும். நெடுநாள் சொல்லியும் இவர் திருந்தாததால் மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு தாய் வீட்டிற்கு போக வேண்டும் என்று தீர்மானித்து விட்டாள். சிங்காரம் குடித்து கொண்டுதான் இருந்தார். குடும்பம் உடைய போவதை உணர்ந்தும் தன்னால் குடியை விட முடியவில்லையே என்று அழுதாராம். அப்போது 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த மகள், அப்பா, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் இயேசு சாமி கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அவர் நல்லது செய்வார்னு எங்க டீச்சர் சொன்னாங்க, நீங்க அப்படி செய்யுங்கப்பா என்றாளாம். சிங்காரம் காதில் அது ஏறவில்லை. ஆனால் ஒரு நாள் எங்கள் ஆலய வழியாய் போகையில் சிலுவையை பார்த்து, என் மகள் சொன்ன இயேசு சாமியின் கோயில் இதுதானே, போய் பார்க்கலாம் என்று உள்ளே வந்தாராம். உள்ளே ஜபத்திற்காக கூடியிருந்த ஜபக்குழுவினர் இவரை பார்த்து பேசி விஷயத்தை அறிந்து ஜெபித்தார்களாம். அத்துடன் விடாமல் தொடர்ந்து அவரை வர சொல்லி அன்போடு நற்செய்தி சொல்லி ஜெபித்திருக்கிறார்கள், ஆலோசனை கூறியிருக்கிறார்கள். சிங்காரத்தால் விட முடியாத குடியை விடுவதற்காக கிறிஸ்துவின் வல்லமை உதவி செய்திருக்கிறது. சிங்காரம் குடியை விட்டு கிறிஸ்தவனாகிவிட்டார். இது உண்மை. இன்னொரு உண்மை என்ன தெரியுமா? கணவர் குடியை விட்டு கிறிஸ்தவரானாலும் மனைவி மதம் மாற சம்மதிக்கவில்லை. அதன் பின் சபையின் பெண்கள் வீட்டிற்கு போய் நற்செய்தியை சொல்லி அன்புடன் ஜெபித்து வர மனைவியும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இப்போது 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அக்குடும்பத்தினர் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கின்றனர். வாரந்தோறும் ஆராதனையில் அவர்களை பார்க்கும்போது என் மனம் மகிழ்கிறது.
மனிதர்கள் மனம் திரும்புவதும் புதிய மனுஷராவதும் கிறிஸ்துவின் வல்லமையால்தான். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன் என்னப்படும். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன் என்னப்படும். வல்லமை தேவன் நன்மைகள் செய்தா ஸ்தோத்தரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தா ஸ்தோத்தரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தா ஸ்தோத்தரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தா ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. ஜெபம். பிதாவே, பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமையை எனக்கு தாரும். ஆமேன்.